ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டைமுக்கு என்ன வந்துருச்சு சார், என்டிஏவோட நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டும் ஆன்சர் கீ வந்துருச்சு சார். ஆன்சர் கீ எங்கே வந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் எனக்கு அது ரொம்ப எலாங்கேட்டான மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த வீடியோ வேணால் நான் கட் அண்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ நீங்கள் உங்களோட ஆன்சர் கீயை சரியா, ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட் மெயில் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இந்த வெப்சைட்டில் போயும் பார்க்கலாம். எங்கே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்க்கோங்க, சரிங்களா? அங்கே போய் ஆன்சர் கீ சேலஞ்ச் இருக்கும், இந்த இடத்துல போய் நீங்கள் போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி லாகின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்பி லாகின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? க்ளோஸ் த விண்டோ அண்ட் லாகின் அகைன் வருது, சரிங்க சார். ஸோ டோன்ட் வரி, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் என்னென்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவசரப்படக்கூடாது, சரிங்களா? நீங்கள் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த இது இருக்கும், சரிங்களா? இது மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல்னா கேபிட்டல் போடணும், ஸ்மால்னா ஸ்மால் போடணும். ஓகே, லாகின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்சர் கீயை பார்க்கணும், இல்லை சேலஞ்ச் பண்ணணும்னா இதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கீயை பார்க்குறது பாருங்கள், ஆனால் இப்போதைக்கு எதையும் சேலஞ்ச் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஏன் சொல்கிறேங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னா, உங்களோட புக்லெட் நம்பர் என்ன? புக்லெட் நம்பர் 45, ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 1க்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 அப்படின்ட்டு அவங்க போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு 2 கரெக்ட்னா ஓகே சார், இல்லை சார் எங்களுக்கு 3 தான் கரெக்ட்னு தோணுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 3யை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 2 தான் கரெக்ட்னா 2, இல்லை சார் எனக்கு தெரியும் சார் 3 தான் சார் வரணும், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் இந்த இடத்துல போய் அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணணும், 200 ரூபா கொடுக்கணும், திரும்பி காசு வராது. அதே மாதிரி ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணியிருக்கீங்க அதை சேலஞ்ச் பண்ணாலும் 200 ரூபா பே பண்ணணும். 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் யாருமே, சரிங்களா, இந்த ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணாதீங்க. ஏன் சார் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளுக்கு 2 நாள் டைம் இருக்குது. இன்னொரு சில ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட், சரிங்களா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஹெச்ஓடிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஓகே இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணுங்க. சார் நீங்களும் தானே ஃபிசிக்ஸ் நடத்துறீங்க, எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும்தான்ப்பா தெரியும், கெமிஸ்ட்ரி பயாலஜி தெரியாது. அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் மட்டும் சொல்லுங்கள், கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு மற்றவங்களை பார்த்துக்கிறோன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரே தடவை தான் சேலஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி பாதி பண்ணலாம், நாளைக்கு பாதி பண்ணலாம், பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு எதையும் சேலஞ்ச் பண்ணாதீங்க, புரியுதா இல்லையா? ஸோ சேலஞ்ச் எப்படி பண்ணுங்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் இப்போதைக்கு பண்ணாதீங்க, அதான் என்னோட இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட்னு தோணுதா, நான் ஆப்ஷன் 2 சொல்கிறாங்க, அப்போ சேலஞ்ச் பண்ணலாம். சார் கொடுத்த 4 ஆப்ஷனுமே தப்புனா நன் ஆஃப் திஸை நீங்கள் மார்க் பண்ணலாம், புரியுதா இல்லையா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இப்போ தான் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இங்கே பாரு, இங்கே போகுது பாரு. ஸோ 63க்கு 2 கரெக்ட் ஆன்சர், சரியா? ஸோ அதை சேலஞ்ச் பண்ணாது. சார் 2 கொடுத்துருக்கான், எனக்கு 1 தான் கரெக்ட்னா 1 கரெக்ட் 2 கரெக்ட். சார் இல்லை சார் இந்த கொஸ்டினுக்கு 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட்னா நீ 3 வேணால் கிளிக் பண்ணி அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் இப்போ பண்ணாதீங்க, சரிங்களா? பெரிய பெரிய இன்ஸ்டியூட் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு அஃபிஷியலாக ஏதாச்சும் ஒன்று சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்னென்னா சேவியர் கிளைம்ஸ் கொடுத்துருங்க. சேவியர் கிளைம்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் கொஸ்டினுக்கு அவங்க சொல்கிறது 2வது ஆப்ஷன் கரெக்ட், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். 2வது கொஸ்டினுக்கு 2வது ஆப்ஷன் கரெக்ட்னு அவங்க சொல்கிறாங்க, நான் மொதல் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்கிறேன். 5வது கொஸ்டினுக்கு 2வது ஆப்ஷன் அவன் கரெக்டாக, நான் என்ன சொல்கிறேன் நன் ஆஃப் திஸ் கரெக்ட். எனக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் கரெக்ட் கிடையாது, ஓகே? எனக்கு அது கொஸ்டின் என்னன்னு கூட தெரியாது, ஓகேவா? உனக்கு கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை வச்சுக்கோ. இல்லை சார் எனக்கு இது நான் தெரியாமல் மார்க் பண்ணிட்டேன் சார், டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, புரியுதா இல்லையா? அது டெலீட் ஆயிரும், ஓகே? தெரியாமல் ஏதாச்சும் ஒன்று மாற்றி போட்டேன்னா டெலீட் ஆயிரும். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு எதாவது ப்ரூஃப் நீ சொல்கிறீ பார்த்தியா, 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 3வது கொஸ்டின் தான் கரெக்டுங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இப்போ 2 கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணுறேன்னா, மொதல் கொஸ்டின் 5வது கொஸ்டின் மொத்தம் எத்தனை கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறேன்? 2 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீ எத்தனை கொஸ்டின் வேணாலும் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆனால் அது எல்லாத்துக்கூட டாக்குமெண்ட், சரிங்களா? நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? இப்போ ஏன் சார் நீங்கள் 3வது ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து மேபி நீங்கள் எழுதி காட்டலாம் சார், இது இந்த மாதிரி சால்வ் பண்ணி வந்துச்சு, இல்லைனா என்சிஆர்டி புக்கை காட்டலாம், என்சிஆர்டி புக்கில் இப்படி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பேஜை மார்க் பண்ணி காட்டலாம், புரியுதா இல்லையா?
எத்தனை கொஸ்டின் வேணாலும் சேலஞ்ச் பண்ணுங்க, அது எல்லாத்துக்கும் ஒரே பிடிஎஃப் தான் கொடுக்கணும், அதான் அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ். சரிங்களா? நீங்கள் நிறைய பிடிஎஃப்ல அப்லோட் பண்ண முடியாது சார், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பிடிஎஃப் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஆல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஷுட் பி இன் சிங்கிள் பிடிஎஃப். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா எல்லா பிடிஎஃபோட சேர்த்து மேக்ஸிமம் சைஸ் என்ன 500 கேபியா, எம்பி கணக்குள்ள கூட வரல. சரி, 500 கேபியில் இருக்கணும், அது எப்படிங்க சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் சார், இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணலாம். சரியா? இப்போ நீங்கள் ஆன்சர் கீயை பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு, அதாவது சேலஞ்ச் பண்ண வேண்டாம். அது ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்போ பண்ணால் போதும். அப்போ இப்போ நான் என்ன சார் பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் தான், சரியா, ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்க முடியும், மற்றவங்க யாருமே உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்க முடியாது. அதனால ஓஎம்ஆர் ஷீட்டு உங்கள் கையில் இருக்குது, அதை வேணால் நீ உட்காந்து செக் பண்ணிக்கோ. இந்த ஓஎம்ஆர் ஷீட் செக் பண்ணுறதுல தான் கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை இருக்குது. என்னாச்சு, கேப்சா மேட்ச் ஆகலையா? சரி, டைப் பண்ணுவோம். இது கேபிட்டல்னா கேப்ஸில் போடணும்ப்பா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. OM8576. ஓகே, உள்ளே போயிடுச்சு சார். இப்போ நல்லா பாருங்கள், ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்குறதுக்கோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்துடும் சார். இதுதான் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட். சரிங்களா? ஓப்பன் இன் நியூ டேப். இங்கே ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். ஏன் அப்படின்னா இதான் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட். ஒன்று இதை என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பி விட்டுரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினாக உட்காந்து பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் கொஸ்டினுக்கு நான் எதுவுமே மார்க் பண்ணலையா அப்படின்னா இங்கே வந்து பார்க்கணும். மொதல் கொஸ்டினுக்கு நான் எதுவுமே மார்க் பண்ணல, ரெண்டாவது கொஸ்டினுக்கு நான் எதையும் மார்க் பண்ணல, ஓகே. மூணாவது கொஸ்டினுக்கு நான் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் சார். நாலாவது கொஸ்டினுக்கு எதுவுமே மார்க் பண்ணல, அஞ்சாவது கொஸ்டினுக்கு பி, ஆறாவதுக்கு பி, அதாவது 2 எதுவுமே இல்லை, 4 எதுவுமே இல்லை, 4. அப்போ இந்த மாதிரி ஒன்னொரு தடவை நீ வந்து ஃப்ரண்ட் பேக் போக முடியாது. அப்போ இந்த மாதிரி வச்சுக்கோ, ஒன்று ஃபோனில் வச்சுக்கோ, இன்னொன்று ஃபோனில் வச்சுக்கோ. அப்போ இங்கே ஆன்சர் பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. சரியா? சரிங்களா சார்? நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஓஎம்ஆருக்கு ரெஸ்பான்ஸ் இங்கே ரெஸ்பான்ஸில் என்ன காட்டுது, 3ன்னு காட்டுது. அப்போ இது தப்பு. அப்போ லெட் மீ சே நான் வந்து 8வது கொஸ்டினுக்கு, சரியா, இல்லைன்னா 7வது கொஸ்டின், 6வது கொஸ்டின் வச்சுக்கோமே, 6வது கொஸ்டினுக்கு நான் 3 தான் சார் மார்க் பண்ணேன், ஆனால் அவங்க என்ன காட்டுறாங்க, 2வது ஆப்ஷன் தான் காட்டுறாங்க. அப்படின்னா தப்பு. சரி, அப்போனா நீ இதை கேஸ் போட்டுக்கோ. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், சப்போஸ் 2வது ஆப்ஷனும் தப்பு, 3வது ஆப்ஷனும் தப்பு, சரியா? அப்போ நீ இதை 3ஆ மாற்றி 200 கட்டுறது வேஸ்ட்டு. சரியா? ஏன்னா 3 வந்தால் மட்டும் நெகட்டிவ் மார்க்கிங்கில் தான் இருக்க போகுது, கரெக்டாக இல்லையா? அப்போ உனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆக போகிறது இல்லைன்னா விட்டுரு. ஓகே சார், நான் கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ணேன், ஆனால் எனக்கு தப்பாக கொடுத்துட்டான் அப்படின்னு நீ தயவுசெய்து கேஸ் போட்டு 5 மார்க் அதிகப்படுத்திக்கோ. புரியுதா இல்லையா? சார், நான் எதுவுமே போடலை, அவங்களே தப்பான ஒரு ஆன்சரை மார்க் பண்ணிட்டாங்க, கேஸ் போடு. இந்த மாதிரி போயிட்டு சொல்லிடு, சார் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு சார், தெரியாமல் நான் எதுவுமே மார்க் பண்ணல, இல்லைன்னா தப்பான ஆப்ஷன் மார்க் பண்ணேன், அவங்க கரெக்டான ஆப்ஷனை போட்டிருக்காங்கன்னா விட்டுரு, உனக்கு லாபம். சரியா? ஆஸ் அ ஸ்டாஃபாக சொல்லக்கூடாது, பட் பசங்க வாழ்க்கையை யோசிச்சா ஓகே. பொதுவாக இதில் மிஸ்டேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மிஸ்டேக் இருக்குன்னா உனக்கு எது நல்லா இருக்கோ அதை மட்டும் ரிப்போர்ட் பண்ணி, எல்லாத்தையும் நல்லவங்க மாதிரி ரிப்போர்ட் பண்ணி கடைசியில் பாதிப்புக்கே அதை. ஓகேவா? அப்போ எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதா? 3வது ஆப்ஷன் கரெக்டு, அவங்க 2வது ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போய் மாற்றிடு. சரி, இந்த இடத்துல போய் சும்மா இந்த மாதிரி போட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். சரிங்களா? இது கீழே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது கீழே போய் சேவியர் கிளைம்ஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? ஒரு கொஸ்டினுக்கு இது செக் பண்ணிக்கோ, கரெக்டாக இருக்கா, நீங்கள் ஃபில் பண்ணதும் இதுவும் மேட்ச் ஆகுதா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா. சரிங்களா? ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரப்போகுது. அதனால் தயவுசெய்து இதில் மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து இன்னைக்கே பண்ணிடு. ஓகேவா? இதை வந்து இன்னைக்கே பண்ணிடு, ரொம்ப டிலே ஆக்காத. ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் நம்ம அப்புறமேல் கூட பார்த்துக்கலாம். அதுக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு நாங்கள் வந்து சொல்லிடுறோம். ஓகேவா? என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று எமர்ஜென்சியாக பேசணும், ஓகேவா, இல்லை வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். சார் ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது, இல்லைன்னா என்ன பண்ணலான்னு தெரியல சார், சரிங்களா,
எதுனாலும் இதில் பேசுங்க சார், இந்த மார்க்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாலும் நான் சொல்கிறேன். ஓகே, இன்னொரு சர்டைன் மார்க்குக்கு கிடைக்கும், இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். கிடைக்காதுன்னா கிடைக்காதுப்பா, நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணால் வேறு ஏதாச்சும் கோர்ஸ், இல்லை ட்ராப்பருக்கு படிக்கிறீங்கன்னா ட்ராப்பருக்கு படிங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.